அத்தஞ்சத்த பேடி பயலுங்கடா. ஜீவா பையில தூக்கிட்டு வாங்கடானா ஆசையும் குவாட்டரையும் குடிச்சுட்டு மப்பேறி போய் அலேறியடா. அப்படியே தலையை இளநீ சிவர மாதிரி சீவிடுவண்டி. அத்தா ஜீவாவை சுத்தி ஏய் அவத்த பயல, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சாக்கு போக்கு சொன்னேன்னு வெயி உன் பொண்டாட்டி புள்ளையில தென்னை மரத்துக்கு உரமாக்கி விடுவண்டி. அந்த ஜீவாவை தூக்குறேன்டா. சூட ஒரு டீ போடுப்பா. சரிங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கட்டா? சரிண்ணே. நான் அப்ரூவர். சார் ப்ளீஸ் போஸ். ஓகே சார். ஜீவா, உன் தொழிலுக்கு இடைஞ்சலா இருந்தவள என் டெபுட்டி கமிஷனர் பதவி யூஸ் பண்ணி போட்டுட்டேன். என்னை பத்தின எவிடன்ஸ் நீ எப்ப தரப்பாரு? என்னது? ஏன் ஏரியாவிலேவா? நீ போய் முதல்ல ரிப்போர்ட் எழுதி கொடுமா, நான் அவனை பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். யோ ஏட்டு, பேப்பர் பேனா எடுத்து கூடிய. சார் எழுதிட்டியாமா? பேரு பிருந்தாவா? செகண்ட் இயர் மெடிக்கல் காலேஜா? ஆமா. என்னை ஜீவா இந்த நீ யாரு மேல ரிப்போர்ட் கொடுத்துக்க தெரியுமாமா? ஜீவா மேல. நீ ரிப்போர்ட் கொடுத்து அதை நான் வாங்கினது அவனுக்கு தெரிஞ்சா? சார் நீங்க அரெஸ்ட் பண்ணாத ரவுடியே இல்ல. இந்த ஜீவாவை அரெஸ்ட் பண்ண ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் மட்டும் இல்ல, இந்த ஜீவாவுக்கு சிட்டில இருக்கிற போலீஸ் அரசியல்வாதி எல்லாம் பயந்துதான் ஆகணும். ஏன்னா அவன் பவர் அப்படி. போமா போ. அந்த ஜீவா என்னவே மிரட்டுறான்டா. அவன் தினமும் குளிக்கிற குளத்துல வச்சு அவனை கண்ட நண்டமா வெட்டி போட்டிருக்கடா. இன்னைக்கு அவன் ஜலசமாதி தான். யாரா நீ? 3 மணி நேரமா கேட்டுக்கிட்டு இருக்காண்டா. திமிராடா உனக்கு? டேய், நீ பெரிய ரவுடியா? ரவுடியா? நாடு ரவுடி தாடா. வாடா. என்னடா பாக்குற? வாடா, ஒத்தி கொத்த பாத்துறலாம். உன்னை உனக்கு நரம்படி வைத்தியம் தாண்டி திருடி வர்றேன். இங்க பாரு, ஐயாவை கோவப்படுத்தி அழகான ஆம்பளை பெண்ணி அடி வாங்கி செத்துக்கிட்டு போவாத. ஓ நல்லதானே சொல்லுதேன். ஏன் நரம்படி பத்தி தெரியுமா உனக்கு? மெயின் பாயிண்ட்ல நரம்ப கட்டி மறுபக்கத்தை சென்னல்ல டைட்டா கட்டிட்டு சுண்டி சுண்டி அடிச்சா ஆள் சொல் பிடிச்சு போவான். பாத்தியா நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நக்கல் பண்ணி சிரிக்காம பாரு. சரி, உன் உடம்புல எவ்வளவு நரம்பு ஓடுதுன்னு தெரியுமா உனக்கு? நீ பறக்க பறக்க முடிக்க பார்த்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது போலுக்க. ஆனா நரம்படியில ஐயா நம்பர் 1. அவனை தூக்கி இறக்கி பிடிங்க. பேரை பார்த்திருப்பேன். கட்டி சுண்டிடுறான் பாரு, சுண்டி. தள்ளியா என்கிட்டே உன் வேலையை காமிக்கிறியா? யார் சார்? என்னையா கையில? நரம்பு சார். உன்னோட இந்த நரம்படி ட்ரீட்மெண்ட்னாலதான் தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல ஒருத்தன் செத்து போனான். செத்துட்டான்னு சொல்லல, வாயை திறக்க மாட்டேக்கான. அன்பா கேட்டாச்சு, அடிச்சு கேட்டாச்சு, கல்லூரி மங்க மாதிரி முழிக்கான தவிர வாயை திறக்க மாட்டேன். எவன்டா அவங்க செத்தே போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்கன்னா எஃப்ஐஆர் எழுதி கேஸை க்ளோஸ் பண்ணிரு. என்ன சார் நீங்க? அவனே ஒரு ரவுடி, அவனுக்கு போய் யார் ரவுடி? அவரு யாரு தெரியும்ல? சார் என்ன மன்னிச்சிடுங்க. இப்போ
பத்தி தெரிஞ்சது. நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டு நான் இங்க படிக்கிறதுக்காக வரல, அவனை தூக்குறதுக்காக தான் வந்தேன். சரிங்கய்யா, நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு நான் உதவியா இருப்பேன். என்னம்மா, என்ன உன் பிரச்சனை? நான் சொல்லணும்னு தப்பா நினைக்கிறேன். நீ டெய்லி காலேஜுக்கு போற ரூட்டை மாத்திக்க, உன் செல் நம்பரையும் மாத்திக்க. இது டெபுட்டி கமிஷனரா சொல்றீங்களா இல்ல என்னோட அப்பாவா சொல்றீங்களா? டெபுட்டி கமிஷனங்கிற எச்சரிக்கையோட அப்பாங்கிற அக்கறையோடையும் சொல்றேன். ஏன்பா, நீங்க செய்யாத சாதனை கிடையாது, நீங்க பண்ணாத என்கவுண்டர் கிடையாது. அந்த ரவுடி ஜீவாக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவனுக்கு இப்படி பயப்படுறீங்க? சொல்லுங்க. அத சொல்ற நிலைமையில நான் இல்ல, கேட்கிற பக்குவத்திலே நீ இல்ல. அவங்க கிட்ட இருந்து உன்னை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும். பிரதா, நீ என் உயிரிட்ட போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு. போமா. நிம்மதி எங்க இருக்கு? ஏய் ஜீவா, காவல்துறையை என் கைக்குள்ள வச்சிருக்க ஒரு ரவுடி, நீ என்னையே ஆட்டி படைக்கிறியா? ஏய், நான் சொல்றத புரிஞ்சுக்கடி. புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? உங்க அப்பாவாலேயே சால்வ் பண்ண முடியாத அந்த ப்ராப்ளத்தை அந்த இன்ஸ்பெக்டர் சால்வ் பண்ணுவான்னு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன? நீ போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயம் மட்டும் ஜீவாக்கு தெரிஞ்சது, என்னடி பண்ணிடுவா? அவன் மட்டும் நேர்ல வந்தா அவனை உண்டிலன்னு பண்ணிடுவேன். என்ன நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இனிமே போலீஸ் கிளீஸும் போகாதீங்க. அப்படி போனா அவருக்கு தானே அது அவமானம். அவன் நினைக்கிறது நடக்காது. அவன் கிட்ட போய் சொல்லு. அண்ணே, நீங்க இல்லன்னா அண்ணன் செத்துருவாரு. அண்ணே, செத்து தொலைட்டோம். யார சாக சொல்ற? உன்ன பிருந்தா, நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும் 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 வேணுடி. நீ எனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கு கிடைக்க விட மாட்டேன். உங்க அப்பா டெபுட்டி கமிஷனர் ஜீவாவாலே இந்த ஜீவாவை ஒண்ணும் பண்ண முடியல. நீ ஏன் அனாவசியமா அங்கே இங்க அலையற? வேணாண்டி, வேணாம். ஏய், நான் அழகான பேசல, டென்ஷன் வேணாம். கொஞ்சம் சிரிமா, சிரி சிரிடி. டேய் அண்ணே, வாங்கடா. உங்க அண்ணியை என் கண்ணால நான் கிளிக் பண்ணிட்டேன். மண்ணாங்கட்டி. என்ன அலுங்காம குலுங்காம அப்படியே கொண்டு போய் வண்டியில உட்கார வைங்கடா. What a smile, sweetheart. Right, right. ஜீவா, நான் ஜீவானந்த பேசுறேன். நான் ஆசைப்படுற டெபுட்டி கமிஷனர் பதவிக்கு ஒருத்த போட்டியா வந்துட்டான். எனக்கு அந்த பதவி வேணும், கண்டிப்பா வேணும். என்ன பண்ண போறேன் சொல்லு. போட்டுறேன். டெபுட்டி கமிஷனர் பதவிக்கு நீ ஆசைப்பட்டது ரொம்ப தப்பு. ரொம்ப 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 தப்புடா. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறேன். மச்சான், ஷேக்ஸ்பியர் ஆம்லெட் படிச்சிருக்கியாடா? ஆக்சுவலா இதுல என்ன சொல்றாருன்னா, அத மூடி வைடா. ஏய் தேச்சி, ஓடி போ. ஏன்டா வரட்ற? எந்த காலேஜுக்கு போனாலும் இவனுங்களே வராளுங்கப்பா. பேக் டிராப்ப மாத்தவே மாட்டானே. நம்ம காலேஜ் மட்டும் ஏன்டா 50% தான் பாஸ் ஆகுது? நீ எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கறியே, எப்படி எடுக்க முடியும்? எப்படி எடுக்க முடியும்? ஹாய் மச்சான். டேய் இங்க வா. மச்சானா, நீ இதயம் முரளி செட் ஆச்சே. இன்னும் காலேஜ் விட்டு போக என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த புக்க கொடு. டேவர், சிலபஸ் மாத்தி 15 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த கருமத்தையே படிச்சிட்டு இருக்கான்.
என்னடா அடி சப்பையா உண்டிருக்கு, காலைல சரியா சாப்பிடலையா? தெரியலையே. டேய் இவன் அடிக்க வரானா இல்ல படிக்க வரானடா? படிச்சுக்கிட்டே அடிக்க வந்தான். டேய் ஓல்டு ஸ்டூடெண்ட், இவன் அடிச்சதை தான் நீ பார்த்திருக்க, இவன் ஆடினதை பார்த்தது இல்லையே. அப்படி எங்க ஆடுனா? நிலாவோட சேர்ந்து கோவால சும்மா ஆடினாம்பாரு ஆட்டம். அசையா அசையா அசையா. அதை விட்டுட்டு பெரிய மாதிரி எண்ணெயை போட்டு தலை ஆள் அனுப்பிருக்க. என்னடா பாக்குற? என் மேல கை வச்சு போட்டு காப்பாக்கிட்டு இருந்தது. உங்க அப்பா என்ன பெரிய வென்ற? உன்னை விட அந்த பெரிய யாருன்னு பாக்கணும். பெரிய மன்மதன். என்னடி என்ன விஷயம்? உடனே வர சொன்ன. எம்எல்ஏ பையன் ஒருத்தன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னல, அவன் இனிமே என் பக்கம் தலையே காட்ட மாட்டான்டி. என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? என் ஃப்ரெண்டு தான் அவனை 4 போடு போட்டான். உடனே அவங்க அப்பா அடியாளுங்களோட காலேஜுக்கே வந்துட்டான். மாவட்டத்தையே சுண்டு விரல்ல வச்சு சுத்தி ஆட்டி படைக்கிற வேண்டாரானு. அசம்பிளியில எத்தனை பேர் வேட்டிய நான் உருவி எரிஞ்சிருப்பேன். அகராஜியில எத்தனை பயிரை அடிச்சு நொறுக்கி கைய காலை ஒடிச்சு போட்டிருப்பேன். இதெல்லாம் தெரியுமாடா உங்களுக்கு? வாடா மகனே வா. எந்த புறம்போக்கு பயிரா உன் மேல கைய வச்சா சொல்றா. இப்பதான் இங்கே உரிச்சு உப்பு கட்டம் போட்டுறேன். சொல்றா. ஜீவாப்பா. ஜீவாவா? ஏலே எவன்டா இங்க ஜீவா? ஜீவா ஆம்பளையெல்லாம் வெளியே வாடா. இப்படித்தான் தானடா ஒண்ணு அடிச்சா போடா. அவளை என்ன வேணா பண்றா. அந்த ஜீவா வந்து யாருகிட்ட மோதுற உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அப்படி தலைவியா? பொம்பளை சோப் கேக்குதா? உன்னை கொன்னாதான் எனக்கு நிம்மதி. சாமி, இந்த நிமிஷத்துல இருந்து இவன் உங்களுக்கு நேர்ந்து விட்ட ஆடு. நீங்க எப்ப வேணா இவனை வெட்டலாம். நீங்க இருக்கிற திசை தெரியாம வந்துட்ட. என்ன மன்னிச்சுக்கங்க ஐயா. டேய் வாங்கடா போலாம். வீட்டுக்கு வா. இப்பதான் என்னால நிம்மதியா மூச்சு விட முடியுது. ஏன்பா உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவ பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கலாம்ல? அவனுக்கு போலீஸ்னாலே பிடிக்காது. அதுவும் இவளோட அப்பா டெபுட்டி கமிஷனர்னு சொன்னா சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அவன் நல்ல மூட்ல இருக்கிறப்போ நானே உன் ப்ராப்ளத்தை எடுத்து சொல்றேன். இப்ப முதல்ல ஜூஸ் குடி. ஏண்டி ஹால் எப்படி இருப்பான்? அவன் போட்டோ கிட்ட வச்சிருக்கியா? இருக்கே. காமி. இந்தா பாரு. பாரு. இவன் பேர் என்ன? ஜீவா. என்னது? இவன் பேரும் ஜீவாவா? ஐயா நீங்க அனுப்பின எல்லா எவிடன்ஸும் வந்துருச்சு. அப்போ இப்போ நான் அவனை நீங்க அவனை தூக்கிடுங்க. ஓகே, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. ஐயா ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். டேய் ஆப்பிரிக்கா குரங்கு, உன்னதான்டா தெருவே இருட்டாக்கி வச்சு நின்னுட்டு இருக்கிற. ஏண்டா நிறைய பேர் சூரிய கிரகணம் நினைச்சு வீட்டுக்குள்ளே இருக்காங்கடா. ஓடி போடா எங்கேயாவது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கப்பு முதல்ல போடுறாத. ஏண்டா முதல்ல எல்லாம் சிக்னல் நின்று தானே பிச்சை எடுப்பீங்க, இப்ப தெருமலை நின்று பிச்சை எடுக்கிறீங்க? சார் ஐ நாட் ஏ பெக்கர் சார். சத்தியமா நீ பிச்சைக்காரன் தான். ஐ வாண்ட் லிஃப்ட் சார். லிஃப்ட் வேணுமா? யா. அதுக்கு நீ என்ன பண்ண தெரியுமா? எங்கயாவது பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், இல்லனா ஸ்பென்சர் பிளாசாக்கு போகணும். என்கிட்ட லிஃப்ட் இல்ல. நான் அந்த லிஃப்ட்ட சொல்லல சார். இந்த லிஃப்ட் பண்ணி எழுந்துறா. இது என்ன தப்பான லிஃப்டா இருக்குது? சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். இங்க வாங்க பிரதர். உங்களை பார்த்தா எனக்கு லிஃப்ட் விடணும்னு ஆசையா தான் இருக்கு. தேங்க்யூ சார். ஆனா பட் என் ஒருத்தருக்கு தான் பெட்ரோல் இருக்கு. வெரி சாரி. இந்தா ₹1. எதுக்கு சார் இது? கோபால் பல்படி வாங்கி நல்லா ஈனி தேடா. அப்போது மனுஷன் நம்பட்டும். தார் ஊத்துற டின்னு மறந்துட்டு டாம் குரூஸ் கண்ணாடி. பிளாடி பேகர் பாய்.
சார் 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 டேய், சார் டேய், சார் உர்றா. சார் டேய், சார் டேய், உர்றா. சார் 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 டேய், ஏறிக்கிறேன் சார் உர்றா. ஏறிக்கிறேன் சார் டேய், ப்ளீஸ் சார் உர்றா. சார் டேய், சார் டேய், சார் சொல்லுங்கடா, ஒரே ஒரு உர்றா. ஏறிக்கிறேன் சார் டேய், 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 தூரத்துல இருந்து பாக்குறோம், தப்பா நினைப்பாங்க, உர்றா. டேய், மாப்பிள முதல்ல மெட்ராஸ்ல 144 தடை சட்டம் போடணும்டா. எதுக்குடா சட்டம் போடணும்? வயசான கிழவிங்க எல்லாம் பைக் ஓட்டக்கூடாது, சுடிதார் போடக்கூடாதுன்னு. கிட்ட போய் மூஞ்ச பார்த்தாதான் தெரியுது எது கிழவி எது ஃபிகர்னு. இப்ப வேற ஹெல்மெட் போடுற கம்பல்சரி ஆக்கிட்டாங்களா? பல்லு போன பொக்கவாய் கிழவி எல்லாம் ஹெல்மெட் போடணும் சுத்துதுங்கடா. ஏய் மச்சான், எங்க அத்தைக்கு கொண்ட பெருசா இருக்கு, எப்படா ஹெல்மெட் போடுறது? கத்தி எடுத்து கொண்டே அறுத்துரு, இல்லனா மண்டைக்கு மேல சட்டியை கவுத்துரு. கொண்டை பெருசாகிறதுக்கு உங்க மாமன் காரணம், அவங்கிட்ட போய் கேளுடா. மண்டையை போட வேண்டிய வயசுல கொண்டையை பத்தி பேசி டேய் மாப்ள, அது கார் ஸ்ப்ரேடா. இருக்கட்டும், எந்த கர்மமா இருந்தானா அடிச்சா வாசனை வருதுடா. என்ன மயக்கமா இருக்கா? ஆமாடா. எனக்கு அப்படிதான்டா இருக்குது. டேய் கார்ல ஏசி தான் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் அது வாங்கி மாட்டலாம்ல. அதை தாண்டா எங்க அப்பா கிட்ட கேட்டேன். அறிவு கேட்டேன் எங்க அப்பா, உனக்கு காத்து தானே வேணும்னு சொல்லி பின்னாடி இந்த டாப்பு பிச்சுட்டான். அப்புறம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? இதை வித்துற வேண்டியது தானே? விக்கணும். நம்ம ஓட்டின வண்டி சொன்னா ஏன் வாங்க போறான்? இவன் ஓட்டின வண்டி சொன்னா ரேஞ்சே தனி. ஆமா. ஏதோ பழைய ஃபாரின் கார் நினைச்சு அலைஞ்சிட்டு வாங்குவானுங்க. அதுக்கப்புறம் தானே வண்டியோட லட்சணம் தெரியும். அதான் இவனை ஓட்ட விட்டுருக்கிறேன். டேய் ஃளைட்டா ஓட்ற, காரை பார்த்து ஓட்டு போடா பாடு. இது எப்படி இருக்கு? அழகிட்ட மச்சான். ஏய், இடிச்சது அவனுங்க, அவுள் தின்றது நம்மளா? I'm sorry. Very, very, very sorry. Again sorry. தைரியம் என்ன வண்டி ஒண்ணு யாரா நீ? ஆ? நீ என்ன கலெக்டரா? இல்ல நீ என்ன போலீஸா? இல்ல நீ என்ன பெரிய ரவுடியா? நீ என்ன பெரிய அம்பாடி பேரனாடா? டேய், இதுல என்ன பேக்ரவுண்ட்ரா நீ? நீ எங்க போன மாட்டா? என் பேர் ஜீவா. நான் பவானி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறேன். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் காலேஜ்ல தான் இருப்பேன். உனக்கு இந்த பேக்ரவுண்ட் கீக்ரவுண்ட் ஏதோ சொன்னியே, முடிஞ்ச அவனுங்களாம் கூட்டிட்டு வந்து பாரு. உனக்கு ஏழ்ற உங்களுக்கா இருக்கான்னு பார்க்கலாம். டேய், இப்ப எதுக்கு நீ அவங்க மசாஜ் பண்ற? பெரிய டேய், சீக்கிரம் வாங்கடா. ஓரா சுண்டலி. டேய் மாப்ள, அங்க பாருடா. தானே போற வழியில எங்கயாவது வீடு வாங்கி தரேன், பேசாம மூடிட்டு வா. டேய் பின்னாடி வண்டி வருது பாருடா. எங்க எல்லா வண்டியும் முன்னாடி தானே போயிட்டு இருக்கு, பின்னாடி எதுவும் வரலையே. ஐயோ, திரும்பி அந்த சுடிதார பாரு. ஓ, இந்த பின்னாடியா? ஆமா, சுடிதார பாத்துட்டேன். இன்னும் அதுக்கு? டேய், சண்டை போட்ட இடத்துல அவளை பார்த்தேன். ஆமா, முனி மாதிரி நம்மள ஏன் ஃபாலோ பண்றான்? மச்சான், நான் கூட அவளை அங்க பார்த்தேன்டா. சண்டை நடந்த இடத்துல நம்ம ஜீவாவே லுக்கு மேல லுக்கு விட்டுட்டு இருந்தாடா. இப்போ அவன் நம்மளே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. டேய், அவனுக்கு நான் பெரிய ரவுடிங்க நினைச்சேன். சுத்த பிறகா பசங்க ஃபிகர் எல்லாம் விட்டு ஃபாலோ பண்ண வைக்கிறானுங்க. டேய், ரோடுன்னா 1000 ஃபிகருங்க வரும் போவோம். அதுக்குன்னு அவளுக்கு நம்மள தான் ஃபாலோ பண்றாளுங்கன்னு தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு ஜீவா நினைக்கிறான். இல்ல மச்சான். டேய், என்ன வைக்கும் போது மரியாதை மரியாதை குடுறா பரதேசி. அப்படி மரியாதை சொல்லிட்டு போனா. ஏய், என்னடி திடீர்னு இங்க வந்திருக்க? நீ சொன்ன ஜீவா அவன் தானே? ஆமா. அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அவன் இப்ப என்ன மூட்ல இருக்கானே தெரியல. இப்ப போய் என்னோட ப்ராப்ளம் உனக்கு தெரியும்ல? தெரியும். அதை சால்வ் பண்றதுக்கு இவன் தான் சரியான ஆளுன்னு அன்னைக்கு நீ தானே சொன்ன. இன்ட்ரடியூஸ் பண்ணி போய் நான் பேசிக்கிறேன். என்ன நடக்க போகுதோ தெரியலையே. கடவுளே, வா. டேய் மச்சான், அந்த சுடிதார் பார்த்து எங்கேயும் வந்துட்டாடா. அழகா பிறந்துட்டாலே பிரச்சனை தான்டா. யாரு நீயா? ஏன் நாங்கெல்லாம் அழகுன்னு சொன்னா உங்களுக்கு பொறுக்காதே. சரி, இதோ இவர் தான் அழகு. மச்சான் வராடா. டேய், 250 ml ஃபெவிகால் டப்பா மாதிரியே வராளுங்க. ஒட்டினாலுங்க பிரிக்கவே முடியாது, ஜாக்கிரதை. ஜீவா, இவ என் ஃப்ரெண்டு. என்ன டொனேஷன் வேணுமா? இல்ல இல்ல, கொஞ்சம் தனியா பேசணுமா? தனியா பேசணுமா? அதோ அந்த வாஷ் பேசன்கிட்ட யாரும் இல்ல, போய் தனியா பேச சொல்லு. ஜீவா, உன்கிட்ட தனியா பேசணுமா? ஓ, சரி, நீங்க பேசிட்டு இருங்க. ஏய், சொல்லிடு. எனக்கு கிளாஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு அப்புறம் வரேன். பெருகிற வேலை தானே. ப்ளீஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேய், இன்னும் ஏன்டா முடிக்கிற? சூடு சோறன எல்லாம் எந்திரிச்சு வாடா. என் பேரு பிருந்தா. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதை நீங்க தான் சால்வ் பண்ண முடியும். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. யார் நீ?
உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? நான் எதுக்கும் உன் பிரச்சனையெல்லாம் கேட்கணும். போ இங்க இருந்து. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்களேன். கொஞ்சம் போறியா? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. நீங்க தான் அதை சால்வ் பண்ண முடியும். ஓ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். போயிடுன்னு சொன்னேன். ப்ளீஸ் ஜஸ்ட் ஹெல்ப் மீ. போறியா இல்லையா? ஐயோ ரத்தம். தெரியும் ரத்தம் தான். போ. ஏன் அப்படிலாம் பண்றீங்க? இருங்க ஏன்டா பொண்ணை பார்த்தாலே எரிஞ்சு விடுற? பொண்ணும் பூவும் ஒண்ணுடா. இங்க பாரு எவ்வளவு ரத்தம்னு. கையை காட்டு. இதுக்கப்புறமாவது பொண்ணுங்கிட்ட அன்பா பேச கத்துக்கடா. என்ன புரியுதா? இதுக்கப்புறம் அன்பா பேசுவில்ல, திருந்திட்டான்னு நினைக்கிறேன். பார்த்து ஒன்னுலடா சொல்லலாம். மச்சான் சென்டிமெண்ட் ஹீரோ ஆயிட்டடா. சென்டிமெண்ட் ஹீரோவா? இந்த மூஞ்ச வச்சு இந்த சீரியல்ல கூட ஹீரோவாக முடியாதுடா. இந்த அடிக்காடா இப்படி வீங்குச்சு. வாங்கி பா தெரியும். நான் தான் சொன்னேன்ல, ஏண்டி அவசரப்பட்டு காலேஜுக்கு வந்த? அதுக்காக அப்படியே காட்டு வாசமர் பிகப் பண்ணுவான். அவனை நீங்க தப்பா நினைக்கிறீங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண அவனை நிச்சயமா உனக்கும் ஹெல்ப் பண்ண வைக்கிறேன். போதுமா? அவன் நல்ல மூட்ல இருக்கிறப்போ நானே எல்லாத்தையும் சொல்லி உன்னை கூப்பிடுறேன். இத பாரு, இவ எப்போ உன் மேட்ரை சொல்லி உன் பிரச்சனை சால்வ் ஆகுறது? நான் சொல்றத கேளு. என்ன? நீ நேரா அவன் வீட்டுக்கு போ. அவன் நார்மலா இருக்கானான்னு பாரு. அப்படி அவன் இருக்கிறப்ப அவன் முன்னாடி போய் உன் ப்ராப்ளத்தை சொல்லு. இதுதான் வழி. அவன் அட்ரஸ் வேணுமே. அட்ரஸ் என்ன அட்ரஸ்? அவன் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஃபுல் டீடைல்ஸ் நான் தரேன். போதுமா? சரி.